ஊத்துறா. பருமச்சி பாரின் சாருக்கு ஊத்திடலாமா? என்ன மேடம் வந்ததும் கிளம்பிட்டா எப்படி? இல்ல சாமி பார்க்க வந்தேன். என்ன மேடம் பார்த்தா மட்டும் போதுமா? இந்த கும்பிட்டு போங்க. வச்சி நம்மளாம் எடுத்துக்கிடுவோம், கேட்க கூடாது. நம்ம கிட்டே வா ஆளு. ஒன்ன விட்டுருனா? ஏந்திரு ஏந்திரு. அசியாம கிடக்குறா. என்னடாச்சு தெரியலடா. மூச்சு காணும்டா. சித்துட்டாடா. ஏந்திரு மேடம். போயில வாடா. யாரு? சார் இங்க ஒரு பேக் கிடைச்சிருக்கு. ஹலோ சார், லாஸ்ட் டைம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஜனனி கொலையில தியாகு கஸ்டடியில எடுக்க சொன்னோம்ல? ஆமா. சஸ்பெக்ட்ஸ் 3 பேரை நாங்க பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டீங்களா? பாண்டிச்சேரி போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க. தியாகு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. என்னாச்சு சார்? என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? டாக்டர், அந்த முகத்தை மூடி இருக்க துணியை கொஞ்சம் எடுங்க. என்னாச்சு மேடம்? வரும்போது நல்லா தானே மேடம் வந்தா? என்னாச்சு சார்? சார் நீங்களாவது சொல்லுங்க சார். ஐம் சாரி சார், யாருமே இல்லை சார். 3 பேர் ரேப் பண்ண அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல தலையில் அடிப்பட்டு இறந்துட்டாங்க. பாரு
கவிதை எடுத்து வந்துருக்கோம். பாரு ஜனனி, 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 எந்திரி ஜனனி, 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 பாரு ஜனனி. ஐயோ. கவிதை படிக்கிறேன் கேள ஜனனி. மயிர்கால் வியர்வையில் முக்குளித்து மூச்சடைத்து மறித்து மறித்து போய் உயிர் தர விரும்பா. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். பாடி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? So according to the autopsy reports, she's had a severe head injury and that's the cause for the death. ஓகே. The case is still ongoing. Further details related to this will be provided to you soon. We've returned all the belongings. You may proceed with the formalities and take possession of the body. We sincerely regret for what has happened. I'm really sorry. ओम नमः शिवाय. खाओ दियो. अंदर आओ. உன்னால் எழுத முடியும் தியாகு. என்ன நினைச்சுக்க, நான் உன்னை விட்டுட்டு போறதே நீ எழுதுறதுக்காகத்தான். बाबा जी थोड़ा फ़ोन दे दो। ஹலோ, சிவம் மன்சன். கணேசன் இருக்காரா? ஐயா இருக்காங்க சார். சார் ஃபோன் வந்துருக்கு. யார் தெரில சார். ஹலோ, கணேசன் தானே? ஆமாம், நீங்கள் யார்? ஹலோ, நான் தியாகு. தியாகு, எங்கேயா இருக்க? 15 வருஷமாக எங்கேயா போனேன்? எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன். எங்கள் அப்பா நம்புற காசி வசூல் அவர் கை விடல. எங்கே இருக்க தியாகு? நான் ரிஷிகேஷில் இருக்கேன். ரிஷிகேஷில் என்னையா பண்ணுற? நான் அங்கே இங்கேன்னு பரதேசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போது கதை எழுதிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் எழுதின கதை எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதோட சில குறிப்புகளும் எழுதி அனுப்புகிறேன். அதை நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி புக்காக பிரிண்ட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ண முடியுமா?
கண்டிப்பாக பண்ணுறேன் தியாகு. அப்புறம் யாராவது என்னை பற்றி கேட்டாங்கன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது என்னோடது இல்லை, ஜனனி தாமஸோடது. அப்படியா? சரிப்பா, சத்தியமாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அப்புறம் ஜனனி தாமஸ்ன்ற பேரில் வர எழுத்தை யார் வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். அந்த எழுத்து சம்பந்தமாக நான் எந்த உரிமையும் கேட்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். ஆமாம், நீ எப்போ வர தியாகு? நான் அப்புறமா பேசுகிறேன். தியாகு, ஒரு நிமிஷம்.